என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். உண்மையாகவே இந்த கருப்பனின் பார்வை இப்பொழுது யார் மீது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். எல்லோராலும் இதனை அத்தனை சுலபமாக கேட்டுவிட முடியாது. எல்லோராலும் இதை எளிதாக நினைத்து கடந்து விடவும் முடியாது. உனக்கானது என்றால் நீ நின்று இங்கே இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த அளவிற்கு இந்த கருப்பன் உன்னை இழுத்து என் வாக்கினை கேட்க வைத்து விடுவேன். ஏனென்றால் என் வாக்கில் உனக்கான நல்ல வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது என்பதனால் மட்டும்தான். என் குழந்தையே, இன்று உன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்த என் பிள்ளை இப்பொழுது தான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சில கஷ்டங்களுக்கான விடை தெரியாமல் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு உன் கருப்பன் உனக்கு துணை நிற்பான் என்று நீ நம்பினாயல்லவா? அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் ஒருவரிடத்தில் உரிமையாக நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உனக்கு உணர வைத்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இது போன்ற சில உறவுகள் வாழ்க்கையில் இருப்பதனால்தான் கஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளை இத்தனை காலமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கவில்லை. இது போன்ற உறவுகளினுடைய மனநிலை, இவர்கள் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற கெடுதல்கள் என்று இவையெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது. இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன் கருப்பன் எனக்கு இருக்கின்றது. நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இது போன்று உன்னை தேடி வருகின்ற போலிகளை எல்லாம் அடித்து விரட்டி விடுவேன். உனக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் சென்று விடலாம். ஆனால் உன் அப்பன் எனக்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். உனக்கு செய்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அவர்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் எவ்வளவுதான் பின்னோக்கி உன்னை கஷ்டங்கள் இழுத்துச் சென்றாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உன்னை முன்னோக்கி நகர்த்தி செல்ல வைக்கின்றது. சிலருக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையால் அது நடக்கின்றது. சிலருக்கு தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருப்பதனால் அது நடக்கின்றது. என் பிள்ளையே, இப்படி வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற ஏதேனும் ஒரு விஷயங்கள் உனக்கு ஏதேனும் ஒரு வகையில் மிக பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு எதிலுமே சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை என்றால் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்து தெய்வத்தை தேடி வந்துவிடு. உனக்கு அங்கு கிடைக்காத மன அமைதி தெய்வத்தின் அருகில் அமரும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் தெய்வத்திடம் உன்னால் சொல்லி அழுதுவிட முடியும். உன் கண்ணீரை மற்றவர்களுக்கு ஒரு நாளும் காண்பிக்காமல் யாரின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ அதை காண்பிக்க வேண்டும். உனக்கு இந்த கருப்பன் மீது நம்பிக்கை இருந்தால் உன் மன கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லி தீர்த்துவிடு. உன்னுடைய குறைகளை எல்லாம் களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் நான் நிச்சயமாக செய்து கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே கஷ்டமாக தெரியும். வாழ்க்கை என்றால் என்ன, அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்று புரிந்து கொண்டவர்களுக்கு இங்கு நடப்பது எதுவுமே மிக பெரிய கஷ்டங்களாக தெரியாது. நீயும் இனிமேல் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய்.
சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய பக்குவத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அதை பார்த்து விடலாம், எது வந்தாலும் அதை தாண்டி வந்து விடலாம் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமாகும். இதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவது வேதனைகளும் சோதனைகளும். ஆனால் நீ திரும்ப அதற்கு கொடுப்பது உன்னுடைய சாதனைகள் மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கைக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் தடங்கல்கள் வராமல் இருந்தால் மட்டும்தான் நீ ஆச்சரியப்பட வேண்டும். தடைகள் வருகிறது என்றால் அது இயற்கைதானே. இதையெல்லாம் எதிர்பார்த்துதானே நீ அந்த விஷயத்தை தொடங்க வேண்டும். அதனால் என் பிள்ளை, வருவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடியதுதான் என்பதனை உணர்ந்து கொண்டு, எது வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை தாண்டி செல்ல நம் கருப்பன் நமக்கு துணையாக இருப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு நீ அதனை கடந்து சென்றுவிட வேண்டும். நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டிருந்து ஒரு இடத்தில் நின்று கொண்டு நகர்ந்து செல்ல முடியாமல் நீ தவித்து நிற்பாயானால் அது உன்னுடைய தவறல்லவா? உனக்கு இந்த கருப்பன் உறுதுணையாக இருக்கிறான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ இந்த வாழ்க்கையில் தவறுகளை செய்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தயங்கி நின்றுவிடக்கூடாது. அப்பன் உன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை மனமுழுக்க நிறைந்து நிற்க வேண்டும். நமக்கு காவலாக எப்பொழுதும் நம் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உறுதி உனக்குள் வேண்டும். இந்த உறுதி உன்னை நிச்சயமாக இந்த அப்பனிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்று கொடுத்து விடும் என்பதனை உன்னை புரிய வைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வருகிறேனே, உனக்குள் ஏதேனும் மாற்றங்கள் வருகின்றதா? அப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்குள் வீரம் பிறக்கின்றதா? இவையெல்லாம் உனக்கு பிறந்துவிட வேண்டும். இனிமேல் எல்லாம் நன்மைக்கு. நம் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்கிவிட முடியாது என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக வந்துவிட வேண்டும். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டதை உணர்த்துவதுதான் இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி எல்லாமே உனக்கான நல்ல நேரம். உன்னை பிடித்த கெட்ட சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிவிட்டது. நான் நுழைந்து விட்ட இல்லத்தில் இனி எந்த தீய சக்திகளும் இருக்காது. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிரு. என் குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.